السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, ஹஜ்ஜினுடைய மாதம், அதில் நிறைவேற்றப்படுகின்ற ஹஜ்ஜி கிரியை என்பன உயர்வு மிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் எந்த அளவுக்கு உயர்வு மிக்கது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு அது சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் கற்றாக வேண்டும், தெரிந்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்கு சில தகவல்களை உங்களுக்கு இவ்வாறு தொகுத்து வழங்குகின்றேன். ஹஜ்ஜு வெளிரங்கமாக எங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திகளில் நின்றும் நாங்கள் உள்வாங்கக்கூடிய செய்திகளுடைய விதங்கள் உண்மையில் ஹஜ்ஜு சொல்லக்கூடிய செய்திகளில் இருந்து நாங்கள் உள்வாங்கக்கூடிய விதத்திலிருந்து வித்தியாசப்படக்கூடியதாக இருக்கிறது. எவ்வாறென்று சொன்னால், ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களை நாங்கள் பிரமிப்போடு பார்க்கின்றோம். இரண்டாவது ஹஜ்ஜும் செய்கிறாராம், பல வருடங்கள் ஹஜ்ஜு செய்து வருகின்றாராம். இப்படி நாங்கள் பிரமிப்போடு பார்ப்போம். இன்னும் ஹஜ்ஜு செய்தவர்களை மரியாதைக்குரியவர்களாக வைத்து அவர்களை நாங்கள் அவர்களோடு பேசுவோம், பழகுவோம், கதைப்போம். இவைகளை எல்லாம் தாண்டி ஹஜ்ஜினூடாக தனிநபர் சார்ந்த கண்ணியங்கள், கௌரவங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருப்பதை போன்று உலகளாவிய ரீதியில் அல்லாஹு தஆலா பல அருமையான விடயங்களை ஹஜ்ஜினூடாக இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா காலங்களிலும் எடுத்து சொல்வதற்கு ஒரு வழியாக இதை அமைத்து வைத்திருக்கின்றான். எனவே அவைகளில் நின்றும் ஒரு சில தகவல்களை, ஒரு சில செய்திகளை நாங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது மென்மேலும் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களில், அல்லாஹ்வினுடைய துதி பாடக்கூடியவர்களின் ஒருவராக எங்களை ஆக்கிக் கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏற்கனவே நாங்கள் இது சம்பந்தமான ஒரு விடயத்தை, ஒரு பாடத்தை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அதில் ஹஜ்ஜு சொல்லக்கூடிய அருமையான செய்திகள் சம்பந்தமாக எடுத்து சொன்னோம். சுருக்கமாக சில செய்திகளை நான் விளங்கப்படுத்துகின்றேன். ஹஜ்ஜினுடைய செயற்பாடானது துண்டிக்கப்படாமல் இருந்து வருகிறது. உலக ஆரம்பம் முதற்கொண்டு உலகத்தினுடைய இறுதி வரையில் ஹஜ்ஜும் மக்காவும் கஅபாவும் சாட்சியம் அளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை உடையவர்களாக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அது எக்காலத்திலும் இஸ்லாத்துக்கு முன்னால் வந்த மார்க்கங்களுடைய உண்மை தன்மைகளை உறுதிப்படுத்தக்கூடிய இறுதி மார்க்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலே தான் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜினுடைய செயற்பாடுகள் அருமையானது, அது உயர்த்தியானது என்பதை பற்றி நாங்கள் பார்த்தோம். அதே போன்று அதனுடைய ஒரு அழகிய விடயத்தை, அதனுடைய ஒரு அழகியல் சம்பந்தமான விடயத்தை நாங்கள் பார்த்தோம். வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்லாத ஒருவர், ஏன் ஹஜ்ஜி கிரியையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹஜ்ஜாஜிகளுக்கு மத்தியில் இருந்து கொண்டு
அவர் எப்படி பார்க்கின்றார், பார்க்க முடியும் என்பதை பற்றி சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதனைத் தொடர்ந்து ஹஜ்ஜு சொல்லக்கூடிய ஆழமான ஒரு தகவல் இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் ஹஜ்ஜு கிரியை என்று சொன்னாலே அது பல லட்சங்களை நாங்கள் செலவழிக்கின்றோம், அதற்குண்டான சௌகரியங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தாக வேண்டும் என்று ஆர்கியூமெண்ட் செய்யக்கூடிய ஒரு இடம் அல்ல. அப்படி இருந்தும் எவ்வளவுதான் செலவழித்து சென்றாலும் அதற்கென்றே உரிய சில சிரமங்களை அல்லாஹ் வைத்தான் இருக்கின்றான். இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் ஹாஜிகள் அதை மிகவும் இலகுவாக தாண்டி சென்று விடுகிறார்கள். உணவு பற்றாக்குறைகளாக அல்லது போதிய சௌகரியங்கள் இல்லை என்ற விடயங்கள் அல்லது போக்குவரத்து வசதிகளில் ஏதோ நிர்வாக மட்டத்தில் ஏற்பட்ட சில குறைபாடுகளின் காரணமாக சில சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி வந்தது எனக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஒரு உண்மையான ஹாஜி இதற்கெல்லாம் தர்க்கம் புரிந்து கொண்டிருப்பதற்கு நாம் வரவில்லை என்று சொல்லி கண்ணியமான முறையில் அவைகளை தாண்டி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையில் ஹஜ் சொல்லக்கூடிய ஆழமான பகுதிகளில் நின்றும் ஒரு விடயம்தான் ஒருவன் தான் விரும்பக்கூடிய உலக வாழ்க்கையை விட்டும் தன்னுடைய மறுமை வாழ்க்கைக்கு செல்லக்கூடிய அந்த நிகழ்வின் ஒரு சிறிய பகுதியை ஹஜ்ஜினூடாக ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் அணியக்கூடிய ஆடைகள் முதற்கொண்டு அவர்கள் எங்கிருந்து எங்கே செல்கிறார்கள் என்ற விடயம் முதற்கொண்டு அவைகள் உணர்த்தப்படுகின்றன என்பதையெல்லாம் நாங்கள் சென்ற பாடத்தில் விளங்கப்படுத்தினோம். அதனைத் தொடர்ந்து ஹஜ்ஜை பொறுத்தவரையில் ஒரு சிறிய மஹ்ஷர் என்று கூட சொல்லப்படுகிறது. ஆம், அங்கே போய் பார்த்தால்தான் அது தென்படக்கூடியதாக இருக்கும். மக்கள் அவர்களுக்கு அறிமுகமானவர்கள், மிகவும் அறிமுகமானவர்களை தவிர மற்ற யாரை பார்த்தாலும் வித்தியாசங்கள் அங்கே தென்படாத விதத்தில் இருந்து கொண்டிருக்கும். எல்லோரும் அல்லாஹுடைய திருப்தியை ஆதரவு வைத்தவர்களாக இருந்து கொண்டிருப்பார்கள். மஹ்ஷரிலும் அதே நிலைமை இருந்து கொண்டிருக்கும். மஹ்ஷரிலும் அனைத்து மனிதர்களும் தத்தமது விமோசன விடயத்தில் யார் யாரை சந்திக்க வேண்டுமோ, எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் செல்ல வேண்டுமோ அவைகளை நோக்கி விரையக்கூடியவர்களாக இருப்பார்கள். அங்கே சௌகரியங்களும் அங்கே சுகபோகங்களையும் தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் ஹஜ் சொல்லக்கூடிய அருமையான ஒரு தகவலை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அருமையான தகவல் என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதை போன்று ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த இடம், ஹாஜிகள் ஒன்று குழுமக்கூடிய அந்த இடம் என்பது பொதுவாக மக்களால் எதிர்பார்ப்பு வைக்கப்படாத, ஆர்வம் கொள்ளப்படாத இடங்களில் ஒரு இடமாக இருந்தது. அதை அண்மித்து கடற்கரை கிடையாது. அது இருக்கக்கூடிய பகுதி பூஞ்சோலைகளும் பூங்கா வனங்களும் அல்ல. அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் கண்டு கழித்து பார்த்து ரசிக்கக்கூடிய அளவிலான இடங்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் அல்லாஹு தாலா தன்னை வணங்குவதற்காக வேண்டி முதலாவது இல்லத்தை ஏற்படுத்துவதற்கான அந்த அஸ்திவாரத்தை இட்டான். அது இன்றைய நாள் வரையில், ஏன் உலக முடிவின் நிகழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய யஜூஜ் மஜூஜ் கூட்டத்தினர் வரும் பொழுது கூட மக்கள் ஹஜ் செய்து கொண்டிருப்பார்கள் எனக்கூடிய செய்தியை நபி அவர்கள் சொன்னார்கள் என்பது ஒருபுறம் உலக ஆரம்பத்தை அது பேசுகிறது. இன்ன அவ்வள பைத்தியும் உதயலின்னாசில் அல்லதி விபக்கத முபாரக ஆண்டு. இன்னொரு பகுதியில் உலகம் முடியக்கூடிய நிகழ்வை உறுதி செய்யக்கூடிய யஜூஜ் மஜூஜ் வரும் பொழுது கூட மக்கள் ஹஜ் செய்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தால், அந்த கஅபாவுடைய அது முஸ்லிம்களை தாண்டி அனைத்துலக மனிதர்களுக்கும்
ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே சிலை வணக்கங்களுக்கோ, அங்கே அதை காட்சி பொருளாக வைத்து பார்ப்பதற்கோ அல்ல, அது ஓரிரை கொள்கையை உலகத்துக்கு எடுத்தியம்பக்கூடியதாக இருக்கிறது என்ற காரணத்தினால் அது எப்பொழுதும் இஸ்லாமியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். அங்கே நினைத்தவர்கள் போய் நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் போய் நின்று இறங்கி போட்டோ பிடித்து விட்டு வந்து அதை பார்த்து பிறருக்கும் காட்டி ரசிப்பதற்கான ஒரு இடம் அல்ல. மாறாக முக்காலத்திலும் ஓரிரை கொள்கையினுடைய அந்த வலிமையை, பலத்தை எடுத்து காட்டக்கூடிய இடமாக இருந்து கொண்டிருக்கு. ஆம், காபா அதனுடைய ஒவ்வொரு கல்லாக கலட்டப்படும் என்று கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உலகம் முடியும் நாளை நிரூபிக்கக்கூடிய, உறுதி செய்யக்கூடிய விதத்தில் அந்த நிகழ்வுகளும் அரங்கேறி இருக்கிறது. ஆனால் அவைகளுக்கெல்லாம் நாங்கள் அவசரப்படுவதற்கான எந்த தேவையும் கிடையாது. அந்த அடிப்படையில் மக்காவை மக்கள் தேடி வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக அல்லாஹு தாலா அமைத்து வைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்று அல்லாஹு தாலா ஏவிய கட்டளை என்ன? நீங்கள் கஅபா இருக்கக்கூடிய அந்த அஸ்திவாரத்தில் நீங்கள் கட்டடத்தை எழுப்புங்கள் என்று. அவர்கள் கட்டடத்தை எழுப்பினார்கள். தன்னுடைய மகனோடு சேர்ந்து அதை கட்டினார்கள். கஅபா இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற அந்த பெட்டி வடிவிலான அந்த காபாவை, அதை அண்டிய ஒரு வட்ட வடிவம், அரை வட்ட வடிவமும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு ஹிஜ்ர் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் காபாவுக்கு உட்பட்டது தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த காபாவை புனர் நிர்மாணம் செய்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர்கள். அதை கட்டி முடித்ததற்கு பின்னால் கட்டுகின்ற நேரத்தில் போதிய உயரம் இல்லை என்ற காரணத்தினால் அவர்கள் ஒரு கல்லின் மீது ஏறி அதை கட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு ஒரு பதிவாக அல்லாஹு தாலா என்ன செய்கின்றான் என்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2 பாதங்களையும் நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சில மாற்று மதத்தவர்கள் சொல்வார்கள், இதோ இங்கே ஒரு பாதம் இருக்கிறது, இன்னொன்று மக்காவில் இருக்கிறது என்று. அங்கே நீங்கள் போய் பார்த்தால் விளங்கும். சாதாரணமான ஒரு மனிதனுடைய 2 கால்கள் பதிந்தால் எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவிலான கால் பாதங்கள் தான் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் ஒன்று கிடையாது, 2 இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அதன் மீது அவர்கள் ஏறி காபாவை கட்டினார்கள். அதில் அல்லாஹு தாலா தன்னுடைய நபியினுடைய கால் பாதத்தை பதித்தான். இன்று வரையிலும் அதை போய் பார்க்கலாம். ஆனால் அதை வணங்கக்கூடியவர்களோ, அங்கே போய் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களோ கிடையாது. அந்த காலை பார்த்து கொண்டு பிரார்த்தனை செய்ய மாட்டார்கள். காபாவை முன்னோக்கி தொழுவார்கள். அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்வார்கள், காபாவிடத்தில் அல்ல. எனவே இதனுடைய மகத்துவங்கள், ஒன்றுடைய மகத்துவம் அதனுடைய அளவை தாண்டி செல்லாது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இஸ்லாம் ஏற்படுத்துகிறது. கல் என்றால் அது கல்லுதான். காபா என்றால் அது ஒரு கட்டிடம். அது ஏன் கட்டப்பட்டது என்பது முதற்கொண்டு இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது. எனவே இந்த விடயத்தை நாங்கள் மனதில் கொண்டு அந்த காபாவை, மக்காவை நாங்கள் பார்க்க வேண்டும். ஹஜ்ஜினுடைய கிரியைகளை பற்றி நாங்கள் பார்க்கின்ற நேரத்தில் அது சொல்லுகின்ற உணர்வுபூர்வமான செய்திகள் என்ன, வரலாற்று ரீதியான செய்திகள் என்ன, இவைகளை அந்தந்த கண்ணோட்டத்தில் வைத்து பார்க்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா அல் ஹஜ் எனும் 22வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகின்றான். அபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும். அவ்வாறு வரக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள்,
அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நலவுகளை கண்கூடாக அவர்கள் காண்பதற்காகவும் அந்த வசனத்தினுடைய மொத்த ஆயத்தையும் படித்து பார்க்கிற நேரத்தில் அதனுடைய அர்த்தம் மென்மேலும் தெளிவாக எங்களுக்கு புலப்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வஅத்தின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹு தாலா விடுக்கும் கட்டளை, ஹஜ்ஜுக்காக நீர் மனிதர்களை அழைப்பீராக. இவ்வாறான முறையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மீண்டும் தெளிவு பெற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒரு வினாவை ஏற்படுத்துகிறார்கள். எந்த ஒரு மனித புழக்கங்களும் அற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மக்கா பூமியில் யாரைத்தான் நான் அழைக்க என்று அல்லாஹுடைய கட்டளை, நீங்கள் அழையுங்கள். நீங்கள் அழைக்கக்கூடிய சப்தத்தை மக்காவை நோக்கி வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் நாங்கள் அவருடைய காதுகள் வரை சென்றடைய செய்வோம் என்பதன் பேரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அண்மித்து காணப்பட்ட மலையில் ஏறி அவர்கள் அழைக்கலானார்கள். அந்த அழைப்பை கேட்ட ஒவ்வொரு மனிதர்களும் காபாவை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள். சில மனிதர்கள் அதற்கான எந்த ஒரு சாத்தியப்பாடும் வெளிப்படையாக தென்படாத நிலைமையில் அவருடைய அந்த பயணங்களை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். வெளிப்படையாக பார்த்தால் அதற்கான சாத்தியங்கள் மிகவும் குறைவான நிலைமையில் உள்ள மனிதர்கள் கபாவை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றால் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சப்தத்தை, அந்த ஓசையை, அந்த அழைப்பை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கும் முகமாக பயணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பார்ப்போம் திருமறை வசனத்தை. அவர்கள் மனிதர்களை நீங்கள் அழைத்தீர்கள் என்றால் அவர்கள் நடந்தவர்களாக உம்மிடம் வருவார்கள். وعلى كل ضامر يأتين من كل فج عميق. அவர்கள் இன்னும் இளைத்த ஒட்டகங்கள் மீது சவாரி செய்தவர்களாகவும் அவர்கள் தூரமான ஒவ்வொரு வழிகளில் இருந்தும் மக்கள் கபாவை நோக்கி அலை அலையாக அணி அணியாக வருவார்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா இங்கே குறிப்பிடுகின்றார். தொடர்ந்தும் குறிப்பிடும் பொழுது அவர்கள் வரக்கூடியவர்கள் ஏன் வருகிறார்கள், எதை காண வருகிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் குறிப்பிடும் பொழுது தங்களுக்குரிய இம்மை மறுமையின் பலன்களை அவர்கள் அடைவதற்காகவும், இன்னும் சில தர்ஜமாக்களில் அவர்களுக்கென்று ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய நலன்களை அவர்கள் காண்பதற்கும் அதில் சாட்சியாளர்களாக இருப்பதற்கும் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. காபாவை மக்காவை நோக்கி செல்லக்கூடியவர்கள் அங்கே மிகவும் அற்புதமான விதத்திலான ஏற்பாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்க வழிபாடுகள் செய்கின்ற விடயத்தில் வேறொரு இடத்தில் சாதாரணமான ஒரு மக்கள் கூட்டத்தை கூட எவ்வளவு திட்டமிட்டும் சரியான முறையில் அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் பொழுது மக்காவில் காபாவை அண்மித்து அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய ஹைராத்துகள், நலவுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகளாக இருக்கட்டும், இதர போக்குவரத்து வசதிகளாக இருக்கட்டும், இபாதத்துகளுக்குரிய அந்த ஏற்பாடுகள், இவைகள் அனைத்துமே மிகவும் அற்புதமானவைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய அழைப்பு அவர்கள் வந்து இவைகளை காண்பதற்கும் பார்ப்பதற்கும் அதனூடாக அவர்கள் மறுமையினுடைய பலனை அவர்கள் அடைந்து கொள்வதற்கும் மக்காவை நோக்கி வருவார்கள். மேலும்
வயத்குரு ஸ்மல்லாஹ ஃபி ஐயாமின் மஅலூமாத், அறியப்பட்ட ஒரு சில நாட்கள் பலதரப்பட்ட கிரியைகளினூடாக அல்லாஹ்வின் பெயர் கூறி அல்லாஹ்வின் புகழாரத்தை மேலோங்கச் செய்வதற்கு அவர்கள் அங்கே வருவார்கள். ஏனென்றால் அலாமா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம், அதாவது அவர்களுக்கு குர்பானி பிராணிகளான ஆடு மாடு ஒட்டகம் முதலிய நாட்கால் பிராணிகள் மீது குறிப்பிடப்பட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய பெயர் கூறுவதற்காக அவர்கள் வருவார்கள். அறுக்கப்பட்டவைகளிலிருந்து நீங்கள் புசியுங்கள், கஷ்டப்படும் ஏழைகளுக்கும் உணவாக கொடுங்கள் என்று அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பிக்கின்றான். அங்கே அறுக்கப்படுகின்ற ஆடு மாடு ஒட்டகங்கள், குறிப்பாக ஒட்டகங்களும் ஆடுகளும் ஹஜ்ஜு காலத்தில் அங்கே அறுக்கப்படுகின்றன. அதனுடைய அறுக்கப்பட்டவுடன், அந்த இரத்தம் வெளியேற்றப்பட்டவுடன் அங்கே ஒரு கிரியை நிறைவேறுகிறது. இந்த கிரியை நிறைவேற்றம் என்பது காலங்காலமாக மனிதர்களை உயிர் பலி கொடுக்கக்கூடிய நிலைமையிலிருந்து மனிதர்களை விழிப்புணர்வை ஏற்படுத்தி அல்லாஹ் மீட்டெடுத்து இறைவனை நெருங்குவதற்கு இந்த வழியை நீங்கள் கையாளுங்கள், உங்களுடைய பிள்ளைகளையும் பச்சிலம் குழந்தைகளையும் நீங்கள் உயிர் பலி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி மீட்டெடுத்ததனுடைய ஒரு நிகழ்வாக அது இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானக யா ரப். அதன் அடிப்படையில் இன்று பெருவாரியான அந்த மிருகங்கள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. அறுக்கப்பட்டு இரத்தம் வெளியேற்றப்பட்டவுடன் அங்கே கடமை நிறைவேறிவிடுகிறது. அதனைத் தொடர்ந்து அங்கே குவிகின்ற பெருவாரியான இறைச்சி அவைகளை மிகவும் பாதுகாப்பான, அமானிதமான, நம்பகமான முறையில் ஏழை எளியவர்கள், வசதியற்றவர்கள், மிகவும் சிரமத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் இறைச்சியை பெற்றுக்கொள்வதில், சுவையான இறைச்சியும் உண்பதற்கான அவகாசம் கிடைக்கப்பெறாத மக்கள் இனங்காணப்பட்டு சில பல நாடுகளுக்கு கூட அவைகள் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. ஆம், அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலாவுடைய கட்டளை என்னவாக இருக்கிறது என்றால், அவ்வாறான முறையில் நீங்கள் அறுத்து பலியிட்டு அல்லாஹுடைய பேர் கூறி ஒரு சில நாட்கள் அவனை புகழ்ந்து அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய நலவுகளை நீங்கள் காண்பதற்காக அல்லது அவர்கள் காண்பதற்காக வருவார்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். தொடர்ந்து வந்த வசனம் நீண்டு கொண்டு செல்கிறது. அந்த அடிப்படையில் கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் உலகளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனாஃபிகளை அவர்கள் காண்பார்கள். நலவுகளை, டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஏற்கனவே சொன்னதை போன்று பாதுகாப்பாக இருக்கட்டும், உணவு வழங்கும் திட்டமாக இருக்கட்டும், சற்று சிந்தித்து பாருங்கள். அங்கே வேறு நாட்களில் நோன்பாளிகளாக மக்காவில், மதீனாவில் அனைவருமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே ஒன்று குழுமி இருப்பார்கள். ஆனால் அனைவருக்கும் குறுகிய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அங்கே உணவு கிடைக்கிறது. குறுகிய ஒரு நேரத்தில் அங்கே சுத்தம் செய்யப்படுகிறது. குறுகிய நேரத்தில் அங்கே தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது. இடையூறுகளும் நோவினைகளும் சிரமங்களும் வெய்களை தாண்டி கடுமையான வெப்பம் நிலவக்கூடிய ஒரு பகுதியாக, பாறாங்கற்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு பகுதியாக காபா அமைந்திருக்கக்கூடிய பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. சாதாரண மலைக்கு கூட மூழ்கடிக்கப்படக்கூடிய நிலைமையிலான அந்த நிலமட்டம், அதனுடைய தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் இவைகளை திட்டமிட்டு அந்த அரசாங்கம் அல்லாஹ் அவர்களுக்கு நலவுகளை நிறைய வாரி வழங்க வேண்டும், நிறைய அல்லாஹு தாலா அவர்களுக்கு நலவுகளை மழையென கொட்ட வைக்க வேண்டும். ஹஜ்ஜிகளுக்குரிய ஏற்பாடுகளில் அவர்கள் மும்முரமாக ஈடுபடுகிறார்கள். சிறப்பான ஏற்பாடுகளை செய்கிறார்கள். அங்கே வரக்கூடிய விசேட, அதாவது விருந்தினர்களை
துயூஃபுர் ரஹ்மான், கருணையாளனின் விருந்தினர்கள் என்று அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தங்களுக்கு ஹாதிமுல் ஹரமைன், இரண்டு சங்கை மிகுந்த அந்த பூமிகளுக்கு, அந்த 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 பள்ளி வாயில்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணியாட்கள் என்று சொல்லி அடைமொழி வைத்துக்கொண்டு அங்கே வரக்கூடியவர்களுக்கு சேவையாற்றக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய உறவுகளை, இபாதத்துகள் விடயமாக இருக்கட்டும், உங்களுக்கு உது செய்ய தேவை ஏற்படுகிறதா, நீங்கள் அங்கே சுலபமாக போய் உது செய்து கொண்டு வந்து விடலாம். நீங்கள் குடும்பமாக சென்றிருப்பீர்கள், பிள்ளைகளோடு சென்றிருப்பீர்கள், கற்பிணி பெண்கள் அங்கே இருப்பார்கள். இன்னும் உண்டான நிலைமைகள் ஒவ்வொன்றையும் அவர்கள் இனங்கண்டு அசௌகரியங்களை தவிர்த்து சௌகரியமான முறையில் இபாதத்துகள் செய்வதற்கான ஏற்பாடுகளையும் வசதிகளையும் அங்கே அவர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த குர்ஆன் வசனங்கள் அர்த்த நிரூபணமாக எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை அங்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய உறவுகளே, அந்த அடிப்படையில் அந்த மனாஃபி அகலை, அந்த நலவுகளை காண செல்லக்கூடியவர் தத்ரூபமாக அவர்கள் யோசிக்க வேண்டும். இந்த பூமி, இந்த ஸ்தலம் ஒரு காலத்தில் இப்படி இருந்தது அல்லவே. இவைகளில் மனிதர்கள் ஏற்கனவே ஹஜ்ஜி செய்ய வந்தவர்கள் கட்டும் வெயிலில் அவர்கள் நடந்து சென்றிருப்பார்கள். வேர்வையால் வழிந்தோடக்கூடிய மேனியுடன் சஃபா மர்வாவில் அவர்கள் பயணங்களை தொங்கோட்டம் ஓடியிருப்பார்கள், தவாஃப் செய்திருப்பார்கள். ஏர் கண்டிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த குளிர் சாதன பெட்டிகள் காணப்படாத ஒரு காலத்தில் இன்று அனைத்து விதமான குளிரூட்டக்கூடிய ஏற்பாடுகளையும் செய்து மிகவும் இதமான தரையில் கால் வைத்து நடக்கக்கூடிய விதத்தில் அதன் தரைகளை ஏற்பாடு செய்து அந்த கிரியைகளை செய்ய வரக்கூடியவர்களுக்கு விடயங்களை இலகுவாக்கி வைத்திருக்கிறார். இன்னும் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் அங்கே ஹாஜிகளுடைய சௌகரியங்கள் கருதி அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி வெஹிக்கல் எப்படி உள்ளே கொண்டு வரலாம் என்று சிந்திக்கக்கூடியவர்கள் ஆரம்ப நாட்களில் ஹதீஸுகள் மொழியப்பட்ட சொல்லப்பட்ட அந்த நாட்களில் நாங்கள் பார்க்கின்றோம். அவரவர்கள் தங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவிமார்கள் அவர்களுக்குரிய அந்த பல்லாக்கில் அவர்கள் இருந்து கொண்டு ஹஜ் செய்யக்கூடிய தவாஃப் செய்யக்கூடிய நிலைமைகள், மேலும் ஒட்டகங்களில் வந்து தவாஃப் செய்யக்கூடிய நிலைமைகள் எல்லாம் காணப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் காலத்திலும் அந்த நிலைமைகளை, ஒட்டகங்களையும் மிருகங்களையும் உள்ளே கொண்டு போக முடியாது. அதே நேரத்தில் அந்த சலுகைகளை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடவும் முடியாத அடிப்படையில் அதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து அருமையான அந்த பணி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஹஜ் சொல்லக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் மிகவும் முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குறிப்பிட்ட இந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஒவ்வொரு ஹாஜிகளும் அவர்கள் அல்லாஹ்வை பலதரப்பட்ட நிலைமைகளில் இருந்து கொண்டு பலதரப்பட்ட விதத்தில் நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக தல்பியா என்பது அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதும் அல்லாஹ்விடம் மன்றாடக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. உலகமே ஒரு கணம் அதிர்ந்து போய் பார்க்கக்கூடிய விதத்தில் அந்த தல்பியா இருந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் எதை கூறுகிறது என்பதை பாருங்கள். இதோ வந்து விட்டேன் இறைவா, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்து விட்டோம் இறைவா, உமக்கு எந்த ஒரு இணையோ துணையோ கிடையாது, என்று சொல்லக்கூடிய வார்த்தையாக அது இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக புகழும் நிச்சயமாக அருள் வளங்களும் உனக்கே உரியன, மேலும் ஆட்சி அதிகாரமும் உனக்கே உரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. உனக்கு எந்த ஒரு இணை துணையும் கிடையாது அல்லாஹ்வே என்று சொல்லி
சப்தமிட்டு கூறக்கூடிய அந்த வார்த்தைகளால் மக்காவே முழங்கக்கூடிய விதத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இது திக்ராக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தவாஃப் செய்கின்றோம், சை செய்கின்றோம். இந்த ஒவ்வொரு செயற்பாடும் அது திக்ராக, அல்லாஹ்வை நினைவு கூறுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அரஃபாவில் தங்குவதாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவில் தங்குவதாக இருக்கட்டும், ஜம்ராவில் கல்லறிவதாக இருக்கட்டும், தலைமுடி மலிப்பதாக இருக்கட்டும், அல்லது அறுத்து பலியிடுவதாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நிலைமைகளிலும் நாங்கள் அல்லாஹ்வை பலதரப்பட்ட விதத்தில், அங்கே ஹாஜிகள் அல்லாஹ்வை பலதரப்பட்ட ஸ்தலங்களில் இடங்களில் இருந்து கொண்டு நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பாக்கியசாலிகள். அல்லாஹு தஆலா ஹஜ்ஜினுடைய கிரியைகளை பற்றி சிலாகித்து கூறுகின்ற அதே நேரத்தில் ஹஜ்ஜி முடிந்ததற்கு பின்னாலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கின்றார். ஃபஇதா கதைத்தும் மனாசிகக்கும், நீங்கள் ஹஜ்ஜின் கிரியைகளை முடித்துவிட்டால் ஃபத்குருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் மென்மேலும் அதிகமாக ஞாபகப்படுத்துங்கள். கதிக்கிரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த திக்ரா, உங்களுடைய பெற்றார்களை மூதாதையர்களை நீங்கள் நினைவு கூறுவதை விட அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருங்கள் என்று திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹ் 200வது வசனம், அதாவது அல் பக்ரா எனும் அத்தியாயத்தில் 200வது வசனம் முதல் 202வது வசனம் வரை குறிப்பிடுகின்றார். ஹஜ்ஜினுடைய அரும்பெரும் நுட்பங்களில் நின்றும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களை பலதரப்பட்ட நிலைமைகளில், நிறங்களில், மொழிகளில் அவர்களை காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறு காணக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹுடைய உன்னதமான படைப்பு ஆகிய மனிதனத்தை சார்ந்தவர்கள் என்பதையும், அந்த பலதரப்பட்ட அந்த நிறங்களும் அந்த மொழிகளும் அவர்கள் ஹஜ்ஜு செய்யக்கூடிய அதனுடைய அமைப்பை விட்டும் அவர்களை மாற்றி அமைக்கவில்லை. அதில் அனைவரும் ஒன்றுபடுகிறார்கள், ஒரே தவாஃபை செய்கிறார்கள். யார் யாரெல்லாம் இடம் வரும் பொழுது இன்னும் சிலர் வலம் வரக்கூடிய நிலைமைகளை அங்கே காண முடியாது, வித்தியாசமான அமைப்புகளை அங்கே காண முடியாது. ஓர்நிலைப்படுத்தப்பட்ட ஹஜ் இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே வேற்றுமைகள் கலைந்து அறிமுகம் என்ற அடிப்படையில் காண்கிற நேரத்தில் மகிழ்ச்சி ஏற்படுகின்றன. ஐரோப்பாவிலிருந்து, ஆசியாவிலிருந்து, ஆப்பிரிக்காவிலிருந்து, இன்னும் உலகத்தில் ஏறத்தாழ 150 நாடுகள் இந்த விடயத்தில் பங்கு கொள்ளுகின்றன. இது அல்லாஹ் மனித குலத்துக்கு ஏற்படுத்தின மிகப்பெரிய ஒரு அருமையான பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நுட்பத்தை பலதரப்பட்ட முயற்சிகள் செய்து சர்வதேச ரீதியில் ஏற்பாடு செய்து கொண்ட சங்கங்களால் கூட அவைகளை அர்த்த நிரூபணமாக காட்ட முடியவில்லை. அவர்கள் முரண்படுகிறார்கள். அவர்கள் அநியாயத்துக்கு சில சந்தர்ப்பங்களில் குரல் கொடுக்கிறார்கள், ஒன்றாக இணைகிறார்கள். இவ்வாறு பலதரப்பட்ட குழப்பங்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் ஹஜ்ஜினுடைய விடயத்தை எடுத்துக்கொண்டால் கட்டுப்படக்கூடிய விதத்தில் அனைவருமே அதில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் சகோதரத்துவ அந்த உணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஹஜ்ஜு கிரியை. அதே நேரத்தில் ஹஜ்ஜினுடைய நேர்த்தியான வழிகாட்டல்களில் நின்றும் உள்ளதுதான் ஒரு மனிதன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களை இட்டு அதனை விட்டும் தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது என்று நினைக்கின்ற காலத்தில் பல சிரமமான விடயங்களை சுலபமாக செய்ய வருவதனூடாக
கெட்ட விடயங்களை அதைவிட இலகுவாக தன்னை விட்டும் தூரமாக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்கின்றான். ஆக முக்கியமாக பணம், பெருவாரியான பணத்தை பல அடிப்படைகளில் செலுத்தி இந்த ஹஜ்ஜிக்கு புறப்பட்டு செல்லக்கூடியவர்கள் அந்த மாதிரியான ஒரு தொகை இருந்தால் அந்த மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் எவ்வளோ இன்பத்தை பெற்றுக்கொள்ளலாம் எனக்கூடிய ஒரு நிலைமை இருந்தும் அவைகளை தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் கருணையே மேலானது என்று சொல்லி ஒன்று கூடுகிறார்கள் என்றால், பணத்தை அவர்கள் தூசென கருதி அல்லாஹ்வின் திருப்தி மேலானது என்று சொல்லி கருதுகின்ற பட்சத்தில் இன்னும் பல நேர் மறையான எண்ணங்களை, அதாவது பாசிட்டிவான எண்ணங்களை, நிறையான எண்களை அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜை பொறுத்தவரையில் அது சிறப்பு மிகுந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹஜ்ஜினூடாக மக்காவில் ஹரம் ஷரீஃபில் காலத்தை கழிக்கக்கூடிய நேரங்களில் அங்கே தொழுகைகள் தொழப்படுகின்றன. ஐங்கால தொழுகையை தொழுகிறார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கும் 1,00,000 நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது நபிமொழி. புகாரி, முஸ்லிம் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஹஜ்ஜிக்கு சென்ற மனிதன் திரும்பி வரும் வரையில் நாட்கள் குறுகியதாக இருந்தாலும் மிகப்பெரிய பாக்கியங்களை, அருள்களை மலையென அள்ளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமைதான் ஹஜ் எங்களுக்கு உரித்தாக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் அல்லாஹ்வை புகழ்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் ஹஜ்ஜுக்கு சென்று விட்டால் அவர்களை தங்களுடைய பகுதியிலிருந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வரவழைத்திருக்கின்றான் என்ற எண்ணம் அவர்களுக்கு வர வேண்டும். அவர்கள் அந்த சொசைட்டியை, தான் எந்த சொசைட்டியை ரெப்ரசன்ட் பண்ணி போனார்களோ அந்த சமுதாயத்தின் தேவைகள் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய குறைநிறைகள் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் தங்களுடைய உறவினர்களாக இருக்கட்டும், தங்களுக்கு அறிந்த எந்த ஒரு மனிதனுக்கும் அவர்கள் மனிதர்கள் விஷயத்திலும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருகரமேந்தி பிரார்த்தனை செய்யலாம். ஹாஜிகளை வழி அனுப்ப வருகின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று. எனவே அங்கே போனவுடன், அங்கே சென்றவுடன் ஒரு புது வகையான சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கண்டவுடன் துஆ கேட்க சொன்னவர்களை மறந்துவிட்டு சில பல காலங்களை அங்கே கழித்து விடுவதல்ல. மாறாக அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் மனதில் கொள்ள வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். மனிதர்கள் யார் யாரெல்லாம் பிரார்த்தனை செய்ய சொன்னார்களோ அவர்களின் விடயத்தில் எங்களுடைய கைகள் ஏந்தப்பட வேண்டும். சர்வதேச ரீதியான முஸ்லிம்கள் உடைய அந்த ஒற்றுமைக்காக வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆங்காங்கே முஸ்லிம்கள் அநியாயம் இழைக்கப்படுகிறார்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லுள்ளத்தை எங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். பலஸ்தீன் போன்ற பகுதிகளில் மக்கள் சொல்லனா துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆளாகின்றார்கள் என்றால் அவைகளுக்காக வேண்டி எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்வதற்கு முன்வர வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நாங்கள் படித்த, கேட்ட, தெரிந்த, அறிந்த விடயங்களை கொண்டு இதில் உள்ள நலவுகளை இலகுவான முறையில் அமுல்படுத்துவதற்கான வாய்ப்பை, அவகாசத்தை எம் மீது ஏற்படுத்துவானாக என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.